வணக்கம். நான் உங்கள் டிரைவர் சூர்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பத்தூர் திருச்சி பக்கத்தில் தலையெழுத்தை மாற்றும் பிரம்மா கோயில் தான். இந்த கோயில் நம்ம தலையெழுத்து மாறுமா அப்படிலாம் தெரியாது. மாறணுங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, ரொம்ப நாளாச்சு வந்து உள்ளே போய் அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எல்லா கோயில்களுக்குமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு உள்ளே போய் அப்படிங்கிறதுனால தான் போய் சாமியே வேண்டிட்டு சொந்தக்காரர்களை பார்த்து வரும்ல, அந்த மாதிரியே போய் பார்த்துட்டு வர மாதிரியாக போயிட்டு ஒவ்வொரு கோவிலையும் போய் ஒவ்வொருவரையும் பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த மாலை நான் காசு கொடுத்து வாங்கினேன் அப்படிலாம் கிடையாது. இது வந்து அங்கே நந்தியில் இருந்துச்சு. எல்லோரும் ஒவ்வொரு பூவாக பிச்சுட்டு போனாங்க. சரி, எதுக்கு ஒன்று ஒன்றா பிச்சுட்டு போனோம். சரி, நந்தியில் உள்ள மாலையை அப்படியே தூக்கிட்டு போயிடுவோம் சொல்லி தூக்கிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்த கோவில் வந்து சமயபுரம் மாரியம்மன் கோவில். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் கோவில். அதனால் எல்லா ஊரும் பார்த்துட்டு ஃபைனலாக இதை நமக்கு இந்த கோவிலுக்கு போகாமல் விட்டால் சாமி கண்ணை குத்தணும் இல்லாமல் கழுத்தில் சேர்த்து குத்திடும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலுக்கு நாங்கள் எல்லோரும் அப்படி வந்துட்டோம். நாங்கள் வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கோவில் சாத்துறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். அப்படின்னா சீக்கிரமாக தானே வந்திருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா திருப்பத்தூர்னால் திருச்சி சென்னை போகிற ரூட்டு. நாங்கள் போயிட்டு திருப்பி வந்தோம். எதுக்காக அப்படி போனோம் அப்படின்னா, அந்த கோவிலை முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட பிளான். ஏன்னா அது சீக்கிரம் மூடிடுவாங்க, இது வந்து லேட் ஆகும்ல. அதனால் நாங்களும் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். வந்து பார்த்தல இங்கே வந்து தான் எங்களுக்கு நெய் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானே வந்துச்சு. அதனால தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நான் வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்து அவ்வளோ போனதில்லை. அவுட்டு பார்க்கிங்கில் போட்டு படுத்துருவேன். இன்றைக்கி நம்ம டீம் தானே இது, அதனால் நம்மளும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அதோடு தான் நானும் பிடிச்சி சரி வாங்க போவோம் அப்படின்னா, கோவில் ஒரு பக்கம் இருக்குது, கோவிலுக்கு உள்ளே வர்றதுக்கான பாதை ஒரு பக்கம் இருக்குது. எந்த ஸ்டெப்ஸ்க்கு கீழே நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் போதில்லை, இதுக்கு கீழே தான் நாங்கள் போய் சுற்றிட்டு வந்தோம். என்னடா இந்த இதில் பேசாமல் இதிலே ஏறி இருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இருந்தாலும் அதில் போகக்கூடாது. ஆனால் கோவிலுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த வந்ததோட சாமியை பார்த்து முடிச்சுட்டு சரி உள்ளே போய் வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன், எடுக்க முடியல. சரின்னு சொல்லிவிட்டு வந்துட்டான். அப்படியே லைட்டாக போய் சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக பிரசாதம் வாங்கி நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே இருக்கிற அந்த ஒவ்வொரு ஓவியங்களையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படி இருந்த நாட்கள் நல்லா. இந்த கோவிலில் வந்து இந்த இதில் உள்ள இந்த ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அருமையாக இருந்திருந்தாங்க. பார்க்கும்போதே எல்லாருக்கும் என்னென்னு தோணும் அப்படின்னா, இது எப்படி வரைஞ்சிருப்பாங்க, எந்த இதில் உட்காந்து எப்படி வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். எனக்கும் அதான் தோணுச்சு. நானும் அப்படியே யோசிச்சு பார்த்தேன், தெரியல, ஒருவேளை படத்துக்கு வரைஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்துட்டு, ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு படம் வரைஞ்சதுனாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். இது கோவிலை சுற்றி உள்ள எல்லா இடங்கள்லையுமே ஒவ்வொரு வித்தியாசமான படங்கள் எல்லாமே இருந்துச்சு. நான் அதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலை முடிச்சுட்டு அப்படியே இது வந்து வெளியே வர்ற பாதை. அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து வெளியே பார்த்துட்டு நெய் பிரிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, அதுக்கான காலமும் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக கிளம்பி தூரத்தில் இருந்து சாமியை பார்த்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது வந்து எதுவுமே தோண மாட்டுது. நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி உள்ளே வந்ததுக்கான ஒரு இது வந்து என்ன அப்படின்னா, பார்த்துட்டோம், சாமியை பார்த்ததுக்கான இதுதான், அந்த வைப்போடு தான் வெளியே வந்தோம். வந்துட்டு திரும்பி நாங்கள் போய் இந்த பர்ச்சேசிங்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே உள்ள கோயிலெலாம் எப்படி அப்படின்னா, போய் வாங்குறமோ இல்லையா, சும்மா போய் பார்த்தாலாச்சும் ஒரு நெல் கட்டுறாவது எடுத்துட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே பிடிச்சி ரொம்ப தள்ளி விட்டாங்க. சரி, வந்ததோட நாங்களும் நெய் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். வண்டி முன்னாடி ஒரு பூஜையை போட்டு நாங்கள் ஐயப்பன் கோயிலில் வாங்கின நெய் ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனியாக போகணும், அதை கரெக்டாக அளவு பார்த்து ஊற்றணும் அப்படிங்கிறக்காக இங்கேயே வச்சு ஐயப்பன் கோயில் நெய்யை அம்மன் கோயிலில் வச்சு பிரிக்கிற பிளான்ல மூணாவது
ஒரு வழியாக எல்லாருமே ஏற்றிட்டு அப்படியே திருப்பி நெய்யெல்லாம் பிரிச்சுட்டு திண்டிவனம் தாண்டி அம்மன் வீட்டு, அதாவது திருவண்ணாமலை ஜங்ஷனில் வந்து நம்ம கட் பண்ணுற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு பாப்பாவை இறக்கி விட வேண்டியது இருந்துச்சு. ஸோ அப்படியே இறக்கி விட்டுட்டு அப்படியே போய் ஒரு டீ குடிக்குமா காஃபி குடிக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் திருமணம்லாம் யோசிச்சு பாதாம் பால் குடிச்சிருவோம் அப்படின்னு சுட சுட பாதாம் பாலையும் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் நம்மளுடைய அடுத்த பயணம் அடுத்த ஒவ்வொரு சாமிகளையும் இறக்குறதுக்காக இங்கேருந்து சென்னைக்கு அப்பட்டாச்சு. ஸோ சென்னையிலேயும் சரியான மழை. நான் போகிறேன் போகிற நல்லாயிருக்கு, திருப்பி வரும்போது மழையை காட்டி நம்மளை சித்திரதண்ணி கொடுத்து மழை பெஞ்சா சென்னைக்குள்ளே என்னடா கடல் ஏரியாவில் தானடா நீ கவலைப்படணும் அப்படின்னு கேட்டால், மழை பெஞ்சா சென்னையில் தான் சிக்கி சீரழிஞ்சு சின்ன வண்ணமாகிறது. ஏன்னா புதுசாக கட்டின பாலம் கூட சென்னை பக்கம் தான் உடையும்.